உலகத்திலேயே மக்களை பார்த்து படின்னு சொன்ன ஒரே ஒரு மத தலைவர் அவர் தான். மக்களை கூப்பிட்டு என்ன செய்யணும்னா முதல்ல படிப்போம் அப்படின்னு. படிப்புக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்த ஒரே ஒரு மத தலைவர் முகமது நபி மட்டும்தான். வேற எந்த மதத்திலையும் எந்த மத தலைவரும் படின்லாம் சொன்னது கிடையாது. உழைத்தவனுக்கு அவன் வியர்வை உலர்வதற்குள் அவனுக்கான கூலியை கொடுத்து விடுங்கிற ஆகச்சிறந்த கம்யூனிசத்தை சொன்ன மதம். ஒரு போர்ல போய் ஜெயிச்சுட்டு வந்தாருன்னு வைங்களேன், கைதியா பிடிச்சிட்டு வந்துருவாங்க. ஒரு 10-20 பேர், எல்லாருமே அவங்க எல்லாம் சொந்தக்காரங்க. நம்ம படிக்கும்போது நம்ம அவர் இஸ்லாமியர்கள் வேற எங்கேயோ போய் யார் கூடயோ சண்டை போட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் அந்த மெக்கால இருந்தால் எல்லாம் சொந்தக்காரன். பிடிச்சி வந்த உடனே அந்த பிடிச்சி வந்த ஆளுங்களோட சொந்தக்காரெல்லாம் திருப்பி வருவான். வந்து அவரை விட்டுருங்க, எவ்வளோ காசு வேணுமோ தரோம் அப்படிமா. சில பேருக்கு ஆள் இருக்காது காசு கொடுக்கறதுக்கு. அப்படி இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாரா, நீங்கள் எழுத படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. தெரியும். ஒரு 10 முஸ்லீம்ஸுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்துட்டு நீ ஊருக்கு போ அப்படின்ட்டு வரோம். நஷ்ட ஈடு தொகைன்னு ஒன்று கொடுக்க வழி இல்லாதவங்களா இருந்தாங்கன்னா 10 முஸ்லீம்ஸுக்கு நீ கற்றுக் கொடுத்தனா உனக்கு நஷ்ட ஈடு தொகை எல்லாம் வேணாம், நீ அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு. ஸோ அவர் அந்த படிப்புன்றதை அவ்வளோ பெரிய விஷயமா பார்த்துருக்காரு.